நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை தலைமைச் செயலராக பதவியேற்றுக் கொண்ட சத்தியவதி முதல்வர் திரு ரங்கசாமியை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். புதுவை அரசின் தலைமைச் செயலராக பதவியேற்றுக் கொண்ட திருமதி சத்தியவதி இன்று காலை தலைமைச் செயலகத்திற்கு வந்து அங்கு தரப்பட்ட மரியாதையை ஏற்றுக்கொண்டு பின்னர் அங்கிருந்து முதல்வர் திரு ரங்கசாமியை அவரது அலுவலகத்தில் சந்தித்து பேசிய தலைமைச் செயலர் சத்தியவதி அரசு பணி குறித்தும் தாம் பொறுப்பேற்றுக் கொண்டதற்கு மகிழ்ச்சி என்றும் பேசினார். இந்த சந்திப்பின் பொழுது அமைச்சர் கல்யாண சுந்தரம் உடனிருந்தார். புதுவைக்கு உரிய சமச்சீர் பாட புத்தகங்களை தமிழக அதிகாரிகள் வழங்காமல் இழுத்தடிப்பதால் மாணவர்களுக்கு சமச்சீர் புத்தகம் உடனே கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. சமச்சீர் கல்வியை 10 நாளில் அமல்படுத்த உச்சநீதிமன்றம் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டது. இதனையடுத்து தமிழகம் முழுவதும் உள்ள 44 குடோன் மற்றும் பள்ளிகளிலிருந்து சமச்சீர் பாட புத்தகங்கள் அந்தந்த பள்ளிகளுக்கு வேகமாக விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன. புதுவைக்கு தேவையான பாடப்புத்தகங்களுக்கு மாநில அரசு ஏப்ரல் மாதம் 7 கோடியை செலுத்திவிட்டது. இந்நிலையில் தற்பொழுது சமச்சீர் கல்வி அமலுக்கு வந்ததால் பாடப்புத்தகங்களை பெற நேற்று முன்தினம் கல்வித்துறை ஊழியர்கள் கடலூர் குடோனுக்கு சென்றனர். அப்பொழுது தங்களுக்கு மேலிடத்தில் இருந்து உத்தரவு வரவில்லை என்று அதிகாரிகள் புதுவை கல்வித்துறை ஊழியர்களிடம் கூறியுள்ளனர். இதனால் ஏமாற்றத்துடன் மீண்டும் புதுவை திரும்பினர். சுதந்திர தினத்தினை முன்னிட்டு நாளை சனிக்கிழமை 13ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை 4 நாட்கள் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வீராம்பட்டினம் திருவிழா வருவதால் தொடர்ந்து 3 நாட்கள் விடுமுறை வருகிறது. அதற்குள் புத்தகங்களை வழங்க புதுவை அதிகாரிகள் முயற்சித்து வருகின்றனர். ஆனால் தமிழக அதிகாரிகள் உரிய நேரத்தில் புத்தகங்களை வழங்காமல் இழுத்தடிப்பதால் மாணவர்களுக்கு சமச்சீர் புத்தகம் உடனே கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. பிள்ளைத்தோட்டம் அருள்மிகு ஸ்ரீ ஆனந்த முத்துமாரியம்மன் ஆலய ஆடி தேரோட்டத்தை முன்னிட்டு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை சட்டமன்ற உறுப்பினர் திரு லட்சுமி நாராயணன் துவக்கி வைத்தார். புதுவை மாநிலம் பிள்ளைத்தோட்டம் அருள்மிகு ஸ்ரீ ஆனந்த முத்துமாரியம்மன் ஆலய ஆடி தேரோட்டத்தை முன்னிட்டு பிள்ளைத்தோட்டம் ஸ்ரீ பாண்டுரங்க ரக்குமாயி ஆன்மீக கைங்கரிய சபா சார்பில் 2000 பேருக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் திரு லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினார். மேலும் சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார், சப்தகிரி ஹோட்டல் உரிமையாளர் திரு சிவக்கொழுந்து, தொழிலதிபர்கள் GK கண்ணன், சிவ சித்தானந்த குமரன் ஆகியோர் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுவை வழக்கறிஞர்கள் இன்று வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் நீதிமன்ற பணிகள் பாதிக்கப்பட்டன. புதுவை நீதிமன்றங்களில் காலியாக உள்ள மாவட்ட நீதிபதிகள், இளநிலை சிவில் நீதிபதிகள் பணியிடங்களுக்கு புதுவை மாநிலத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர்களை தேர்வு செய்ய வேண்டும், குற்றவியல் நீதிமன்றத்தில் உதவி அரசு வழக்கறிஞர் பதவிகளை நிரப்ப வேண்டும் என்பது போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுவையில் ஒருநாள் நீதிமன்ற வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றது. வழக்கறிஞர் சங்க தலைவர் ரமேஷ், சேர்மன் மோகன் கீர்த்திகுமார் தலைமையில் 600க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் நீதிமன்ற பணிகள் பாதிக்கப்பட்டது. புதுவை அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் உப்பளம் தொகுதி பயனாளிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் திரு அன்பழகன் இலவச கைலி மற்றும் சேலைகளை வழங்கினார். புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் மூலம் வழங்கப்படும் இலவச புடவை, கைலி, துண்டு வழங்கும் நிகழ்ச்சி உப்பளம் தொகுதியில் இன்று நடைபெற்றது. பெரிய பள்ளி தர்கா, குபேர் திருமண மண்டபம், கம்பன் கலையரங்கம், இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கம், மத்தியாஸ் மேல்நிலைப் பள்ளி, தமிழ்தாய் நகர் அங்கன்வாடி மையம் உள்ளிட்ட 8 இடங்களில் நடைபெற்ற விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு இலவச புடவை, கைலி துண்டுகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை, குழந்தைகள் நல வளர்ச்சி திட்ட அதிகாரி பத்மா, நல அதிகாரி மாலதி உட்பட பலர் கலந்து கொண்டனர். அனைத்து அரசு பள்ளிகளிலும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்படும் என்று அமைச்சர் கல்யாண சுந்தரம் பள்ளி விழா ஒன்றில் பேசினார். புதுவை முத்தியால்பேட்டை சின்னாத்தா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆண்டு விழா, விளையாட்டு விழா, பரிசளிப்பு விழா ஆகிய முப்பெரும் விழா நடைபெற்றது. விழாவிற்கு விரிவுரையாளர் முத்து அனைவரையும் வரவேற்க பள்ளி முதல்வர் பாஸ்கரன் ஆண்டறிக்கை வாசித்தார். பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் ஜோசப் பென்னிராஜ், பள்ளி கல்விக்குழு தலைவர் செல்வம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அமைச்சர் கல்யாண சுந்தரம் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவிகள், விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவிகள் ஆகியோருக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டி பேசினார். அப்பொழுது அவர், கடந்த 2.5 ஆண்டுகளாக பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச சைக்கிள் வழங்கப்படவில்லை, வரும் ஆண்டில் இலவச சைக்கிள் வழங்கப்படும்,
சென்டாக் மாணவர்களுக்கு கல்வி கட்டணத்தை அரசே நேரடியாக செலுத்தும் திட்டம் அடுத்த ஆண்டு முதல் செயல்படுத்தப்படும். மேலும் அனைத்து அரசு பள்ளிகளிலும் மற்றும் கல்லூரிகளிலும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்படும் என்று பேசினார். விழாவில் மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். புதுவையின் புதிய தலைமைச் செயலராக சத்யவதி இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். புதுவையின் புதிய தலைமைச் செயலராக சத்யவதி நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்காக நேற்று பெங்களூரில் இருந்து புதுவை வந்த அவர் புதுச்சேரி தலைமை செயலகத்திற்கு இன்று காலை வந்தார். பின்னர் புதுவை அரசின் தலைமைச் செயலராக பொறுப்பேற்றுக் கொண்டார். அப்பொழுது தற்போதைய தலைமைச் செயலர் சந்திரமோகன் பொறுப்புகளை முறைப்படி புதிய தலைமைச் செயலர் சத்யவதியிடம் ஒப்படைத்தார். புதுவை பழைய நீதிமன்ற கட்டிடம் தொழிலாளர் நீதிமன்றமாக மாறுகிறது. அதற்காக கட்டிடத்தை புதுப்பிக்கும் பணி தற்பொழுது நடைபெற்று வருகிறது. புதுவை கடற்கரை சாலையில் இருக்கும் இரு கட்டிடங்களில் புதுவை நீதிமன்றம் செயல்பட்டு வந்தது. இதனையடுத்து புதுச்சேரி கடலூர் சாலையில் பெரிய அளவில் மிக அழகான முறையில் நீதிமன்ற கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டு நீதிமன்றம் அங்கு செயல்பட்டு வருகிறது. கடந்த 4 ஆண்டுகளாக பழைய நீதிமன்ற கட்டிடம் எந்த செயல்பாடும் இல்லாமல் இருந்து வந்தது. இந்நிலையில் பழைய நீதிமன்ற கட்டிடத்தின் ஒரு பகுதியில் தொழிலாளர் நீதிமன்றத்தை கொண்டு செல்ல அரசு முடிவெடுத்துள்ளது. அதன் அடிப்படையில் பழைய நீதிமன்ற கட்டிடம் புதுப்பிக்கும் பணி தற்பொழுது இரவு பகலாக நடைபெற்று வருகிறது. இப்பணிகள் முழுமை பெற்றதும் தொழிலாளர் நீதிமன்றம் செயல்படும் என்று கூறப்படுகிறது. அரியாங்குப்பம் ஆற்றில் ஆயிரக்கணக்கான மீன்கள் இறந்து மிதப்பதால் துர்நாற்றம் வீசுகிறது. இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. புதுவை மாநிலம் அரியாங்குப்பம் ஆற்றில் உள்நாட்டு மீனவர்கள் கட்டுமரங்கள் மூலம் மீன்களை பிடித்து அதன் மூலம் வரும் வருமானத்தை வைத்து தங்கள் வாழ்க்கையை நடத்திக் கொண்டிருக்கின்றனர். இந்நிலையில் நேற்று திடீரென ஆற்றில் ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான மீன்கள் மர்மமான முறையில் இறந்து மிதந்தது. இதனால் அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசியது. இறந்து மிதந்த மீன்களை காகங்கள், பருந்துகள் உள்ளிட்ட பறவைகள் கொத்திச் சென்றன. என்றாலும் ஆற்றில் மீன்கள் இறந்து மிதந்ததால் துர்நாற்றம் வீசிக்கொண்டே இருந்தது. மீன்கள் மர்மமான முறையில் இறந்ததற்கான காரணம் உடனடியாக தெரியவில்லை. ஆனால் கடல் நீரோட்டம் ஆற்றில் கலந்ததால் மீன்கள் இறந்திருக்கலாம் என மீன்வளத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். பாகூர் பாரதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் உள்ள நிறை குறைகளை கேட்டறிந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு தியாகராஜன் பள்ளியை ஆய்வு செய்தார். பாகூர் தொகுதிக்கு உட்பட்ட பாரதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு தியாகராஜனிடம் மாணவர்கள் விருப்பம் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து அந்த பள்ளிக்கு சென்ற சட்டமன்ற உறுப்பினர் திரு தியாகராஜன் பள்ளி முழுவதும் ஆய்வு செய்தார். அப்பொழுது பள்ளியில் உள்ள கழிவறையை சுற்றியுள்ள மதில் சுவற்றை உயரப்படுத்த வேண்டும். மதில் சுவர் சிறியதாக உள்ளதால் பள்ளி முடித்த நேரத்தில் ஊருக்குள் உள்ள சில சமூக விரோதிகள் மதில் சுவர் ஏறி கழிவறையை அசுத்தமாக்கி விடுகின்றனர் என்றும், மேலும் பள்ளியை சுற்றியுள்ள மதில் சுவர் சிறியதாக உள்ளதால் மதிய வேளைகளில் மாணவர்கள் சிலர் மதில் சுவர் ஏறி பள்ளியை விட்டு வெளியே சென்று விடுகின்றனர். எனவே மதில் சுவரை உயரப்படுத்த வேண்டும். மேலும் குடிநீர் வசதி, சாப்பிட தரைத்தளம் அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கைகளை மாணவர்கள் தெரிவித்தனர். இதனை ஏற்றுக்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.